Hi everyone, welcome to keerthutrendz. இன்னைக்கு மோர்க்கூட்டு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது அடை கூட வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும். மோஸ்டா அடைக்கு நம்ம அவியல் பண்ணுவோம். அவியலோட கசின் மாதிரி இந்த மோர்க்கூட்டு அவ்வளோ சூப்பர் டெலிஷியஸா இருக்கும். and பண்றதுமே ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ மோர்க்கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மோர்க்கூட்டு பண்ணுறதுக்கு கேரட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், வெள்ளரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சௌச்சௌ இருந்தால் நீங்கள் சௌச்சௌ கூட சேர்த்துக்கலாம். மோர்க்கூட்டுக்கு எடுத்து வச்சுருந்த காயெல்லாம் குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த மோர்க்கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் 3 துண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 30 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த கிரேவியை இந்த வேக வச்சுருந்த காய் கூட சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். இந்த மோர்க்கூட்டை தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை மோர்க்கூட்டில் சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட சூப்பரான மோர்க்கூட்டு ரெடி. இதை அடை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் keerthutrendz சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.